அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். வாய்ப்பில்லை ராஜா. ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா? அதான் அங்க திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. வயிறு வந்துருச்சு, அப்புறம் உயிர் என்ன மருத்துவம்? இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு, நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும்டா. அதான்டா சரியான ஜனநாயகம். தனியார் மருத்துவமனை, அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா வா மோதுவோம். இந்த ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம், இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம். அதனால் பெயர் தூக்கம். உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன். என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை நின்ற பகைவன். பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன். மனித குலப்பகைவன். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி. ஐ ஹேட் இட். டே, யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது. பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறான்டா பிக்காளி. ஏய் போடா. எல்லா வரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்கேன் நாள். அப்படி மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான். இவன் பேக்கப் பண்றான். அவன் முடிவு பண்ணிட்டே. நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும். ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும். அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை. ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று. ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ. ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் எனக்கு வாங்கிட்டான். எழுது எழுது எழுது. என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன். எழுதுவியா? பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள், பல ஆயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன். எழுதுவியா? எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை, என் படை இருக்கிறவரை கட்டிடுறான். நீ பார்த்து கட்டிடுவான். வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வெரி ராங். ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண முடியாது. நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான்? மருத்துவம், உலக தரத்திற்கு மருத்துவம், ஆகச்சிறந்த மருத்துவர்கள்
நம் இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க. தரத்தை கூட்டுவேன். தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம், அரசு மருத்துவமனைக்கு போனா தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன். நான் விளையாட்டுக்கு சொல்றேன். இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், அந்த ஏதோ சும்மா பேசுவாருங்க, ஜாலியா பேசுவாப்ல, அது சாத்தியமில்லாத பேசுவாப்ல. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்தவனுக்கு பேர் தாண்டா புரட்சியாளன். நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். சிறந்த மருத்துவம், 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரை மருத்துவம். 90 வயது ஆத்தா சாக கிடக்கிறாளும், அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய், அவளுக்கு மருத்துவம். அடுத்து என்னடா, அறிவு, கல்வி, ஆகச் சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு. உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. அந்த தென்கொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தரமா இல்லையா என்பர் கொண்டு போவோம். தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து, இந்த 5 நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நிற்கும். தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோட சண்டை. எந்த பள்ளியில் படித்தால் தரம் உயர்வு? வா, அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. முடிஞ்சிட்டது. சொல்லு, இதெல்லாம் எங்க இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும் ராஜா, நடக்கும். விண்வெளியில பறப்பம் நினைச்சியா? கப்பல்ல மிதப்பம் நினைச்சியா? கைபேசியில் அமெரிக்காவுக்கு அடுத்த நொடி பேசுவோம் நினைச்சியா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிப்பின் தாய். இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா? அதான் அங்கே. உயிரை காத்துட்டேன், அறிவை கொடுத்துட்டேன். கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லை, எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி. எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும். எதுல? வேளாண்மையில். பில்கேட்ஸ் சொல்றான், 2,76,000 ஏக்கர்ல விளைநிலத்துல அவன் வேளாண்மை செய்யறான். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன். எப்படி நீ இதுல செய்யற சாப்ட்வேர்? அதுல மென்பொருள் தொழில வல்லுநரா இருக்கிற, மேதையா இருக்கிற பெரிய பணக்காரன் எப்படி இதுக்கு வர அப்படின்னா, அங்குதான் பொருளாதாரம் இருக்கு, அங்குதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். 1 கிலோ தக்காளி 200 ரூபாய்ன்னு குதிச்சிய நான் வேளாண்மை சிரிக்கிறேன். நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை பண்ண 100 ஏக்கர், 50 ஏக்கர், 60 ஏக்கர், 700 ஏக்கர், 300 ஏக்கர் நாட்டுக்கோழியா மேயும்டா. என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் 1/2 லிட்டர் 2 முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதான். தொட்டா தூக்கி வீசிடுவாங்க. ஏன்? நான் சொல்றதை செய், உடலை உறுதி செய், முடிஞ்சா படி. ஏன்? படித்தவன் படிக்காதவன் அரவனுக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை. அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை. இதுக்கு பேர் என்ன? பாலிசி. பாலிசி பாலிசி ப்ரோ, பாலிசி. ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள், நிலைநாட்டுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். சமூக நீதி வெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். 2016 22 தொகுதி பொது தொகுதி, 21 16 தொகுதி பொது தொகுதி. குறிப்பாக ஆதி தொல்குடிகள், முடிதிருத்திர மருத்துவ குலம், துணிவெழுக்கிற வண்ணார், குயவர், தச்சர், எல்லாருக்கும் ஆதி பழங்குடி, தாய்க்குடி, குறவர் குடிக்கு தேர்தலில் நிற்க பொது தொகுதியில இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த விமர்சகர்கள், இந்த கருத்தாக்கிகள் பேசல, நாம பேச வேண்டியது இருக்கு. எவனும் பேசல. இந்த தேர்தலையும் கொடுக்கிறோம் பொது தொகுதியில்.
ஆனால் நாங்கள் சமூக நீதி. திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. எங்கிட்டு இருக்கு? சாதி வாரி கணக்கெடு. ஏன்? நம்ம சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். சமூக நீதியை நிலைநாட்டுவார்கள் யார்? ஆனமுத்துவின் பிள்ளைகள், அவன் பேரன்கள், பிரபாகரனின் வாரிசுகள். அவன் தான் நிலைநாட்டுவான். கல்வி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி. அதுக்கப்புறம் என்ன? அறிவு. அறிவு வந்துருச்சு. அறிவுனா என்ன? கல்வி கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பயன்? என்ன பயன்? வேலை வாய்ப்பு. எப்படி வேலை வாய்ப்பு? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இதான் நம்ம கொள்கை. நல்லா உள்வாங்கிட்டியா? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. வேகமா சொல்லணும். இதுக்கெல்லாம் எழுதி வச்சு படிக்கக்கூடாது, துண்டிச்சிட்டு மாதிரி. புரியுதா? கொள்கை என்பது உடன் பிறந்தவனே குருதியில ஓடணும். ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும். உதட்டிலிருந்து வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து கொதித்து கொதித்து குதித்து குதித்து வரணும்டா. அதான்டா கொள்கை.